கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் இந்த தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த தேவனாக வந்தார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய நிமித்தமாக அவர்கள் பாவத்திற்கு உட்பட்டவர்களாக ஆனார்கள். அதன் மூலமாக எல்லா ஜனங்களும் பிறந்த எல்லாருமே பாவத்திலே பிறக்கிறார்கள். அப்போ இந்த பாவங்கள்லாம் போக்குவதற்கு ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் வேண்டும், ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியான ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் வேண்டும் என்றால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் அவர் பிறக்கிறார். அவர் பிறக்கும் பொழுதிலிருந்து 30 வருடமாக அவர்களோடு வாழ்ந்து வந்ததை பார்க்கிறோம். 30 வருஷமாக அவர்களோடு இருந்த ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதன் பிறகு 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போதும் அவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஏனென்றில் இது முன்குறித்த ஒரு திட்டமாக இருக்கிறது, ஒரு முன்குறித்த காரியமாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை தரிசிப்பது கூட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம ஆண்டவரை சேவிப்பது கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், இது நான் உங்களை அசுத்தற்கல்ல பரிசுத்தருக்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்படியே ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமாக வந்து வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது இருக்கிற இந்த 2 கல்லர்களை ஒருவர் சொல்லுகிறார், இவர் எந்த பாவம் செய்யாதவராக இருக்கிறார், இவர் தகாத ஒன்றும் செய்யவில்லை என்று அந்த கல்லன்று தெரிந்திருக்கிறது. அதே போல் அதுக்கு முன்னாடி பிலாத்து கொண்டு போகும்போது பிலாத்து சொல்கிறார், இவர் எந்த பாவம் செய்யவில்லை, இவர் எந்த தவறு செய்யவில்லை என்று கை கழுவி ஜனத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர் எந்த பாவம் செய்யாதவர், எந்த விதமான பாவங்கள் அவர்களுக்கு இல்லை. அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஏனில் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது. எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாவங்கள் போக்குவதற்காக அவர் செய்ய தவறுகளுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டையோ மாட்டையோ இப்படியான ஒரு விலங்கையுடைய ரத்தத்தை சிந்துகிறார்கள். ஆனால் எந்த விதமான விலங்கு ரத்தமோ எந்த விதமான மனுஷ ரத்தமோ ஒருவருடைய பாவத்தை போக்காது, ஒரு அக்கிரமத்தை போக்காது, ஒரு சாபத்தை போக்காது. அது ஒரு பரிசுத்தமான ரத்தம் இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக இருக்கிறது. இந்த உலகத்தில் அவர் ஏன் வர வேண்டும், ஏன் நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம மீட்டெடுத்தார் கர்த்தர். நம்மை இந்த பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தார் பார்த்தீங்கன்னா, நம்மை ஒரு பரலோகராஜ்யம் சேர்ப்பதற்காக, ஒரு நித்திய ஜீவனை அடைபடிக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். நித்திய ஜீவனை நம்ம அடைய வேண்டும் என்றால், பரலோகம் சேர்க்கப்பட வேண்டால் நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம பரிசுத்தனோட நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்ம எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பிசாசானவன் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதையில், அதாவது அசுத்தமாக இருக்கிற அந்த நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக தீயமான வழியில் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுடைய வேலை அதுதான். எல்லா ஜனங்களுமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழாதபடி, பருவத்தை சேர்க்காதபடி அசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவளை பாவத்தில் இருக்க வேண்டும் என்று அவளை அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழாதபடி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம நடக்கிறது. நம்ம எல்லாம் செய்கிற எல்லா விதமான காரியங்களிலுமே நம்ம ஒரு பாவத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரியமாக தான் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் விடுபட்டு வர வேண்டும். கர்த்தர் அதுதான் சொன்னார், நான் உங்களை அசுத்தற்கல்ல பரிசுத்தருக்கே அழைக்க வந்தேன். அவர் பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம இருந்தால் தான் கர்த்தரத்தை பரலோகத்தில் நம்ம சேர்க்க முடியும். பரிசுத்தமாக இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது கூட முடியாது. நம்ம எல்லாரும் சபைக்கு வரலாம், வேத வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனாலும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீர்கள் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது. இந்த பரிசுத்தமான வேதத்தை நம்ம வாசித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இது கேட்டபடி நம்ம நடக்கிறதெல்லாம் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நம்ம அழைத்த ஒரு பரிசுத்தமான தேவன், நம்ம அழைத்த ஒரு பரிசுத்தமான தேவன், நம்ம தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்தமான தேவன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் எப்படி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, சேராபீன்கள்லாம் ஆண்டவர் மேலாக நின்று கொண்டு அவருடைய 6 சட்டைகள் இருக்குமா, அவங்க 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கை கால்களை மூடி, 2 சட்டைகளை பறந்து சேலை கர்த்தர் பரிசுத்தர், சேலை கர்த்தர் பரிசுத்தர், சேலை கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு தேவன், பரிசுத்தமான நம்முடைய கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அடிமைத்தனமாக இறங்கி வந்தார். தன்னை தாழ்த்துகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை அவர் இருந்தபொழுது 33 வருஷமாக பரிசுத்தமாகவே வாழ்ந்தார். ஏனென்றால் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நாம் பரலோகத்தில் சேர வேண்டும், பரிசுத்தமாக பரலோகத்தில் நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பாவத்தில் மூழ்கி போகாதபடி நித்திய ஜீவனை அடையாமல் இருக்கிற தடைகள்லாம் அவர் மாற்றி போடுவதற்கான வழியை கர்த்தர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தரை நம்ம கெட்டியாக பிடித்துக்கணும். ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தமாக இருந்திருப்பா, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவார். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலுமே நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்ம தடைகள் எவ்வளோ வரலாம், நான் பரிசுத்தம் இருக்காத தடைகள் எல்லாம் வரலாம். நம்ம பாவத்தில் சேர்ப்பதற்கான கண்கள் இச்சைகள், மனதின் எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் எல்லாம் பாவத்தில் நம்ம சேர்க்கும். பரிசுத்தமாக வாழாதபடி தடைகள்லாம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நம்ம பரிசுத்தராக இருப்பதற்காக அந்த ஆண்டவர் உள்ளத்தில் வந்திருக்கிறார். நம்ம எல்லா நடக்கைகளிலுமே நம்ம பரிசுத்தராக இருக்க வேண்டும். அந்த பாவங்கள்லாம் நம்ம விட்டு போக வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். நம்ம நோக்கி பார்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான தேவன் நம்ம எப்பவுமே அனுதினம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்பதான் நம்முடைய பாவ பழக்கத்திலிருந்து, நம்ம எண்ணங்களிலிருந்து, தவறான சிந்தனைகளிலிருந்து கர்த்தர் நம்ம விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம உதவி செய்வார். இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களா? இப்போ யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நாம இப்படிதான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம், நம்ம கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோமே, எண்ணங்கள் நம்ம அப்படி சரியாக இல்லையே, பாவ வாழ்க்கையில் இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களை நிச்சயமாக இன்று உங்களை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ செய்வதற்கு ஒரு வழியை கொடுப்பார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தகப்பனே, ஒரு நித்திய வாழ்க்கையில் செல்வதற்காக, நித்திய ஜீவனை அடைபடிக்காக ஆண்டவரே, நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் உதவிசமாக ஜெபிக்கும் தகப்பனே. அதுக்கு எல்லாருக்கும் தடைகள்லாம் மாற்றுங்க தகப்பனே. உங்கள் கேட்டு பக்தியிலும் பயத்திலும் நாங்கள் இருக்க உதவிசமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதி இயேசு மனிதரும் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். கர்த்தர்களை பரிசுத்தமாக மாற்றுவதாக. ஆமென். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.